இயேசு கிறிஸ்துவுக்குள் என் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை துதித்து அவரை ஆராதித்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோவான் நற்செய்தி 14:27 தருகிறது, நான் தருகின்ற சமாதானம் உலகம் தரும் சமாதானத்தை போன்றது அல்ல. ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய தூய ஆவியின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களுக்குள்ளே வந்து இயேசுவின் சமாதானத்தை நமக்கு பொழிகின்றார். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன்,
உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீர் சொன்னால் நாங்கள் செய்வோம். இயேசுவே, நீர் காட்டுகிற வழியில் நாங்கள் நடப்போம். உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்க உம்முடைய அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு தாரும் இயேசுவே என்று கேளுங்க. கடல் மீது நடந்து வந்த உம்முடைய அற்புத பாதங்கள் என் முன்னே நடந்து போகட்டும். காற்றையும் புயலையும் அதட்டிய உம்முடைய வல்லமையின் வார்த்தைகள் எனக்கு முன்பதாக நிற்கட்டும். வாரும் இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உனற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் புயலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் என் முன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அப்பா, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஆண்டவரே, என் அன்பு இயேசுவே, உமக்கு ஆராதனை, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதியுங்கள். உங்களை மறந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை கேளுங்க. தூய ஆவியானவரே, என் துணையாளரே, என்னோடு இணைந்து வாரும். ரோமையர் 8:26 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என் வலுவற்ற நிலையில் எனக்கு துணை செய்கிறார். ஏனெனில் எப்படி நான் ஜெபிக்கணும் என்று எனக்கு தெரியாத வேளையிலே அவர் என்னுடைய பெருமூச்சுகளின் வாயிலாக பரிந்து பேசுகிறார். வாரும் ஆவியானவரே, வல்லமையின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, அனுதினமும் உங்களை வல்லமையோடு வழி நடத்துகிற அன்பு தெய்வமே, இன்றைய நாளிலே ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பும். இந்த தூய ஆவியாருடைய வல்லமை ஆண்டவரே அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே சுவைக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வரங்கள், கனிகள், கொடைகளை எங்கள் மத்தியிலே புதுப்பித்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, உமது ஆண்டவரை சித்தப்படி நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உமது பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்க உமது பிள்ளைகளாக எங்கள் இருதயங்களை நீர் மாற்றி அருளும். அப்பா, எங்களுக்குள்ளே கடந்து வாரும். உமது அபிஷேகத்தின் வல்லமை அனுதினம் அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக கடந்து வாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமது அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றும். அப்பா, நன்றியோடு மெய்துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழுகிறோம். அப்பா, பாதையெல்லாம் தீமை என்னை சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே.
இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே அப்பா ஆராதனை இயேசுவுக்கே உள்ளத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதனை இயேசுவுக்கே அல்லேலூயா ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவே 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 இயேசுவுக்கே அப்பா ஆராதனை இயேசுவுக்கே இயேசுவே என்று கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா 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 ஆராதனை 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 இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறோம் மகிமை பகர்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நல்லவரே தூயவரே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் உயிருள்ள இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் வாழும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் எங்களோடு உடன் இருப்பதை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள இயேசு இந்த ஆராதனை வேளையில் நம் மத்தியிலே வாழும் இறைவனாக நம் மத்தியிலே இருக்கிறார் உயிரோடு வீற்றிருக்கிறார் வல்லமையின் ஆண்டவராக இருக்கிறார் அந்த உன்னதமான ஆண்டவரை நினைத்து பாருங்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த இரண்டாவது வாரம் சமாதானம் எனும் கருத்திலே நம்மளை சிந்திக்க அழைக்கிறது அதே வேளையில் ஊதா நிற மெழுகுவர்த்தியை நாம் பற்ற வைக்கின்றோம் அந்த மெழுகுவர்த்தியின் ஒளி கிறிஸ்துவின் ஒளி நம்மில் ஒளிர வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது மேலும் இந்த மெழுகுபர்த்தி பெத்லெஹேம் மெழுகுபர்த்தியாக இருக்கிறது பிரியமான அன்பு சகோதரங்களே இன்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது மத்தேயு 3:2, 3 மற்றும் 8வது வசனத்தை நாம் தியானித்தார் அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலிநிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் ஆகவே நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களால் காட்டுங்கள் பிரியமான அன்பு சகோதரங்களே இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது இந்த இறைவார்த்தைக்கு ஒரு தலைப்பு ஒரு சிந்தனை கொடுப்போம் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்புங்கள் மனம் மாறுங்கள் கனி கொடுங்கள் என்று சொல்லலாம் மனம் மாறுங்கள் நீங்கள் கனி கொடுங்கள் திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பு
ஆண்டவர் மெசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். பாவத்தை விட்டு விலகுவது மட்டுமல்ல, இறை அரசுக்குள் வாழ தொடங்குவது அவசியம். மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அவர் முழக்கமிடுகிறார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டுமே. பாவத்தோடு நாம் வாழ முடியாது. ஏனென்றால் இறுதி நாளில் ஆண்டவருடைய வருகை உண்டு. ஆகவே ஒரு தண்டனை தீர்ப்பு உண்டு. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். ஆனால் இந்த அழைப்பு நமக்கு கொடுப்பது தண்டனை தீர்ப்பில் இருந்து நாம் தப்புவது மட்டுமல்ல, அதே வேளையில் இறை ஆட்சிக்குள் விண்ணரசிலே நம் ஒவ்வொருவரை பங்கு பெற ஆண்டவர் அழைக்கின்றார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு இன்னும் ஒரு செய்தியை கொடுக்கிறது. நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள் ஆயத்தம் செய்யுங்கள். நாம் இந்த நாட்களிலே பலவிதமான ஆயத்தங்கள் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான திட்டங்கள் தீட்டுவோம். நீதிமொழி 14:12 சொல்லுகிறது, தொடக்கத்திலே நாம் போகிற பாதை நல்லது போல தோன்றும், ஆனால் முடிவிலோ அதுவே என்னை சாவுக்குள்ளே நடத்தி செல்லுகிற பாதையாக மாறிவிடும். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த வார்த்தை திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருக்கான வழியை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள். எசாயா தீர்க்கதரிசி முன் அறிவித்ததை போல இயேசுவுக்கான வழியை திருமுழுக்கு யோவான் அறிவிக்கிறதை பார்க்கிறார். இங்கே ஒரு மனமாற்றம் நமக்கு தேவை. அந்த மனமாற்றம் நம்முடைய இதயத்துக்குள்ளே வர வேண்டும். நான் மனம் மாறி விட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் என்னுடைய மனமாற்றம் வெறும் ஒரு சொல்லால் மட்டுமல்லாமல் அது செயல்பாட்டால் நடைபெற வேண்டும். அதுதான் கனி கொடுக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த வார்த்தை மத்தேயு 3:8 நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களுடைய செயல்களிலே காண்பியுங்கள். 1 யோவான் 1:6 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு நான் இணைந்திருப்போம் என்று சொன்னால் அவரை போல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறேன், நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று எனக்குள்ளே நான் சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே மனமாற்றம் நம் செயல்களிலே தெரிய வேண்டும். உன் சபிப்பவனுக்கு ஆசி கூறு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு. ஏழை எளியவர்களை நாடி அவர்களுக்கு உங்களோடு உள்ளதை பகிர்ந்து கொடுத்து அன்பு செய்து மன்னித்து பகைவனை நேசித்து விட்டு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த இறைவார்த்தை பகுதியை திருமுழுக்கு யோவான் சொல்லுகிற பொழுது அங்கே பலவிதமான மக்கள் கூட்டம் இருந்தார்கள். பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், படை வீரர்கள் இருந்தார்கள், சாதாரண மக்கள் கூட்டங்கள் இருந்தார்கள், பலவிதமானவர்கள் இருந்தார்கள். இந்த அழைப்பு எல்லாருக்கும் உரியது, எல்லோரையும் அழைத்தார். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அங்கு இருந்தவர்கள் சதுசேயர்கள், பரிசேயர்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் கட்டளைகளை, தோரா நூல்களை கற்று அதை கடைபிடிப்பதில் கவனமாயிருக்கிறவர்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் சொல்லுவார் மத்தேயு 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ளாதீர்கள், வீணான பெருமைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நான் எங்கு பிறந்தேன் தெரியுமா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா, நான் எந்த சபையை சேர்ந்தவன் தெரியுமா, என்னுடைய பாரம்பரியம் என்னென்று தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்தேன் தெரியுமா, அது முக்கியம் அல்ல. மனமாற்றம் ஒவ்வொரு தனி நபருக்கும் உரியது.
every individual have to confess and repent to the Lord. ஆண்டவரை நோக்கி மனமாறி அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நம் செயல்களிலே அவை காணப்பட வேண்டும். பிரியமான அன்பு சகோதரங்களே, கிறிஸ்து பிறப்புக்காக நாம் பல ஆயத்தங்களை செய்ய முன்வருவோம். ஒரு கணம் உள்ளத்தை திறந்து கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பிறக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? கிறிஸ்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பிறக்க நான் என்னை ஆயத்தம் செய்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நான் ஆடி இருக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். உம் பிரசன்னம் நாடி வந்து கிருபையினா நோக்கிடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்து கிருபையினா நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருங்குகையில் உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருங்குகையில் உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவே உன் சமூகத்திலே. திக்கற்ற நிலையில் இருந்தாலும் திடம் கொள்ளுவே உன் சமூகத்தில். என் இயேசுவே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. இயேசுவே என் ராஜனே என் தெய்வமே என் இரட்சகரே பரிசுத்தமானவரே வாழும் கடவுளே, உம்முடைய சமூகத்துக்காக உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய வாழ்வின் பிரகாசம் பண்ணுகின்ற ஒளி இவர்கள் மத்தியில் சுடர்விட்டு ஒளிர்வதாக. எல்லா விதமான இருளின் தீமைகளில் இருந்து விடுவித்து தப்புவித்து பாதுகாத்து உம்முடைய தயவும் கிருபையும் உடைய வாழ்விலை பெருகச் செய்தருளும் ஆண்டவரே. நன்றி சொல்லி செபித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வல்லமைக்கு பேராலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நற்கருணையில் உயிரோடு வாழுகிற இயேசுவே, உம்முடைய பெயரால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும்.